ஏன் பிரார்த்தனை பண்ணுப்பானா, நீ பண்ணா தானே அவனுக்கு கொடுத்துருப்ப. நீயே பண்ணுறது இல்லையா? மண்டையை ஆட்டுறீங்களே தவிர என்னைக்காவது வீட்டில் நான் சொன்னதை நினச்சி நீங்கள் யாராவது பிரார்த்தனை பண்ணுறேன் கை கொடுத்து பார்ப்பான். பண்ணுனா நல்லா தூக்கணும். யோசிச்சு தூக்குறனாலே நீ அறகுறையில் இருக்குன்னு நான் பார்க்க சாமி. அதை பண்ணும்போது தான் உனக்குள்ள அந்த நம்பிக்கை வரும். நீ அதை பண்ணலான்னா உனக்கு நம்பிக்கை வராது. பண்ணணும், பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி ஒரு அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் அடுத்தவங்களுக்கு உங்களால் சொல்ல முடியும். அப்போ போன தடவை பரமசிவன் சொன்னார்ல, ஆமாப்பா சொன்னாங்க. நான் ஒரு விஷயத்தை ஆழமாக பேசும்போது, இல்லை சாமி நீங்கள் சொல்லி கொடுத்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், அதனுடைய அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு, அது நடைமுறையில் சாத்தியப்படுதுங்கிறது நான் உணர்ந்துக்கிட்டேன்னு சொன்னார்ல. ஆமாம் சார். அப்படித்தான். அப்போ அதை நீ செஞ்சு பார்த்தா தான் உனக்கு அது தெரியும். செய்யலைன்னா எப்படி தெரியும்? இன்னும் அவங்கள விட பெண்கள் இன்னும் ஈஸியாக செய்யலாம். ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அதுவும் தெரியல. நமக்கு என்ன போ உழைச்சி கொடுக்குறவங்க கொடுக்க நம்மளை அப்படின்னு நினைச்சிட்டு பொதுவாக எல்லாரும் எல்லாருக்கும் இல்லாது. இப்போ இப்போ ஆண்மகனுக்கும் பெண்மகனுக்கும் உடல் தான்ப்பா மாற்றம், பொம்மை வடிவம் தான் மாற்றமே தவிர ஆன்மாங்கிறது எல்லாருக்கும் ஒரே ஆன்மா தான். ஆன்மாங்கிறது ஒன்று தான். ஒன்றும் ஆன்மா உனக்கு மிஞ்சின ஆன்மா அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு மிஞ்சின ஆன்மா உனக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆன்மாங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைப்பாடு தான், பலத்துலேயும் ஒரே நிலைப்பாடு தான். அப்போ நம்ம அவங்க தான் செய்யணும், நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாம் அதை நம்ம துரிதப்படுத்தி மாற்றலாம். அவங்கள ஒரு சில இதுகளை பெண்கள் துரிதமாக எடுத்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்களை மாற்றலாம். ஏன் காரைக்காலக்கார அம்மா மாற்றலாம்? அந்த அம்மா என்ன வீட்டுக்காரரை நீ விட்டு ஓடி போனா சொல்லிச்சு கிடையாது. அந்த அம்மா நடந்துக்கிட்ட முறை, செயல்பாடு, அவங்களுடைய கணவர் நேரில் அதெல்லாம் பார்த்ததுனால அவர் மாறுறாரு. அந்த அம்மா நீ மாற்றிக்கையா, என் பக்கத்தில் வராதையான்லாம் சொல்லவே இல்லை, அவர் மாற்றிக்கிறாரு. ஐயோ இந்த பெண்ணை நமக்கு ஒரு துணைவி மனைவின்னு நினச்சிட்டோமே, எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். குரு இவங்களை இன்னும் நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்த்தா நம்ம குலதெய்வத்துக்கு நிகராக இருக்கிறாங்களே, குலதெய்வமாகவே இருக்கிறாங்களே அப்படின்னு மாறி பக்கத்தில் இருந்தால் தானே இந்த பிரச்சனை அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு அவரே வெளியே போயிடுறாரு. பல காலம் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த அம்மா வீட்டை விட்டு துறவியாக வெளியேறி போய் இன்னொரு இடத்துக்கு போகும்போது தான் பார்க்குது இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. புரியுதா நான் சொல்றது? அந்த அம்மா நான் இப்போ மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிச்சு. அந்த அம்மா யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. புரிஞ்சுதா நான் சொல்றது? அந்த மனைவி அந்த பக்குவம் உங்கள் எல்லாத்துக்கும் வரணுமா அப்படின்னா வரணும். என்ன கேட்டால் நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ அதுக்காக துறவியாக போக வேண்டாம். குடும்பத்துக்கு ஒரு நல்ல பெண்ணாகவும் ஒரு குழந்தைகளுக்கு நல்ல தாயாகவும் ஒரு சீர்திருத்தவாதியாக நீ பயணம் பண்ணலாம்ல. அதைத்தான் செய்யுங்கன்னு சொல்கிறேன். அது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் வருங்காலத்துல நீங்கள் நினைக்கிறது மாதிரி உங்கள் பிள்ளைகள்லாம் அவ்வளோ நல்ல ஒழுக்கத்தோடு வருவாங்க, ஒழுக்கத்தோடு பயணம் பண்ணுவாங்கன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. நீங்கள் வளர்க்குற விதத்தை வச்சு தான் அந்த குழந்தைங்க நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க முடியும்னு பல முறை சொல்லி அதவும் மறந்துடுறீங்க. எல்லாரும் கேட்கும்போது கேட்குறீங்க, அவ்வளோதான், எல்லாம் மறந்து ஓடி போயிடுறீங்க. என்ன செய்யறது? அதுதான் உங்களுக்கு பதிலாக நிறைய நாய்க்குட்டியாக வளர்க்கணும்னு வளர்க்குறது. ஆமாம், அதுகளாவது சொன்னதை கேட்கல. உங்களை விட ரொம்ப சொன்னதை கேட்குது. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சு கதவு திறந்து இருந்தால் கூட உள்ளே வராது. இந்த படியிலே தான் படுத்து கிடப்போம்.
நான் வெளியே வரணும் எதிர்பார்த்துட்டு. இன்னைக்கு காலையில் 8 மணி ஆச்சு நான் வர்றதுக்கு. ஆனால் 8 மணி வரைக்கும் எல்லாம் இங்கே தான் பண்ணுறேன். புரியுதா? அந்த மாதிரி அப்போ அது பரவாயில்ல, உங்களோட அது பரவாயில்லன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு பேசத்தான் தெரியாது, ஆனால் எனக்கு அதோட பேச தெரியும். அதனால் நான் பேசிக்கிறேன் இல்லையா? அதனால் நாளையிலேருந்து பூஜை முடிச்சோடனே எல்லோரும் வீட்டிலே இருந்துக்குங்க, வராதீங்க. என்ன இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய? அந்த நாய்க்குட்டியை விட நீங்கள் மோசமாக இருந்தால் வந்து என்ன செய்ய? வீட்டில் இருந்துக்க வேண்டியதானே. ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க, அது உள்ளே வந்துச்சு. ஆனால் உங்களை யாருக்கிட்டையும் வரல, அப்படியே பார்த்துச்சு நமக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி. சரியா? உங்கள் வாகனை கூப்பிட்டு நான் எடுத்து வைக்க சொன்னேன், அது வாட்டில் படுத்து சாப்பிடுச்சு. புரியுதா? அதே மாதிரி இப்போ அது அந்த வயசில் நம்ம பிள்ளைங்க சொன்னதை கேட்குமா? அங்கே ஓடும், இங்கே ஓடும், அங்கே போய் நிற்கும், இதை தூக்கம், அதை தூக்கம். இன்னும் சொல்லப்போனால் ஓடி போய் எல்லாத்துலேயும் வாய் வைக்கிற ஜீவன் தான் இல்லையாப்பா? ஆமாம் சாமி. ஆனால் அது யாருக்கிட்டே வந்துச்சா? பார்க்குது, ஆனால் எல்லாத்துட்டையும் உங்க கொடுப்பாங்களா அவங்க கொடுப்பாங்களான்னு பார்க்குது. பைரவர் வாகனம் நன்றி உள்ளதா நன்றி இல்லாத